வாக்கிங் போகலான்னு வந்தேன். அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 2-3 நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, சரி அதை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதில் சில விஷயங்களை, சில கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காண்டி தான் இப்போ வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கார்த்திகை அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு பயங்கரமாக. எல்லாரும் சொல்கிற வாதம் மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு. மத நல்லிணக்கம்னா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஊர் காரைக்குடியில் முத்துமாரியம்மன் கோயில் பால்குடம். அந்த பால்குடம் டயத்தில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வருவாங்க. பால்குடம் எடுத்து வர்ற வழியில் ஒரு தர்கா இருக்கும். அந்த தர்காவில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பால்குடம் எடுத்து வர்ற பக்தர்கள் மேலே தண்ணி அடிப்பாங்க. எதுக்காகனா, வெறுங்காலோட நடந்து வருவாங்க, வெயில், தண்ணி அடித்தோம்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது எங்கள் ஊர் சைடு பண்ணுறது, எல்லா ஊர் சைடும் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் ஊர் கிராமத்துலலாம் பால்குடம் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போவாங்க. ஒரு வீட்டில் இருந்தும் அந்த பால்குடம் எடுத்து காவடி எடுத்து வர்றவங்க மேலே தண்ணி ஊற்றுவாங்க. அதே மாதிரி காரைக்குடியில் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு பால்குடம் எடுத்து வர்ற பக்தர்களுக்கு அந்த பால்குடம் எடுத்து வர்ற வழியில் ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பைப்பு மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை அந்த பக்தர்கள் மேலே அடிப்பாங்க. நீங்கள் நியூஸ்லலாம் இது பார்த்துருப்பீங்க. இதுதான் மத நல்லிணக்கம். அதே மாதிரி மதுரையில் சித்திரை திருவிழா அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அந்த பகுதியில் இருக்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க ரோஸ் மில்க் கொடுப்பாங்க. இதுதான் மத நல்லிணக்கம். இப்போ இதே பார்வையில் தான் நான் திருப்பரங்குன்றத்தை மத நல்லிணக்க பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல 2 பேரோட வழிபாட்டு தலங்களும் இருக்குது. அந்த இடத்துல 2 பேருக்குமே வழிபடுற உரிமை இருக்குது. அதை இவங்களும் மறக்கக்கூடாது, அவங்களும் மறக்கக்கூடாது. இதுதான் மத நல்லிணக்கம். இப்போ உதாரணத்திற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்க தர்காவில் கோழி ஆடு வெட்டுறதுக்கு தடை போட்டாங்க. கோழி ஆடு வெட்ட போகும்போது அதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை நடந்துச்சுல. இப்போ என்னோட பார்வை என்னென்னா, மத நல்லிணக்க அடிப்படையில் அந்த இடத்துல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கோழி ஆடு வெட்டுறதற்கான உரிமை கொடுக்க வேண்டும், இருக்கணும். அதே மாதிரி அந்த தர்காவில் இருந்து 15 மீட்டர் தூரத்தில் தான் அந்த தீபத்தூண், விளக்குத்தூண் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விளக்குத்தூணில் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுற உரிமையும் கொடுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தானே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். 2 பேரோட வழிபாட்டு தலத்தையும் 2 பேரோட நம்பிக்கையையும் பாதுகாக்கிறது தான் இங்கே இருக்க ஆட்சியாளர்களோட, நீதிமன்றத்தோட கடமை. ஆனால் அதை இங்கே இருக்கவங்க பண்ணுறாங்களா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்த்திகை அன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் மலையில் தர்காவில் இருந்து 15 மீட்டர் தூரத்தில் இருக்கிற தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை என்ன கேட்டிங்கன்னா, அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கணும். காவல்துறை பாதுகாப்போட அந்த தீர்ப்பில் சொன்ன மாதிரி 10 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்து அந்த தீபத்தூணில் ஏற்றியிருக்கணும். அந்த தீபத்தூணுக்கு தீபம் ஏற்ற போகும்போது எந்த மதத்துக்கு எதிரான கோஷங்களும் எழுப்பக்கூடாது. உங்கள் மத நம்பிக்கையான அரோகரா கோஷத்தை தவிர வேறு எந்த கோஷமும் எழுப்பக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள்லாம் விதித்து அந்த தீபத்தை ஏற்றி முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் வந்திருக்காரு. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மலையில் தர்கா இருக்குது. அந்த தர்காவில் வழிபடுறதற்கு, அந்த தர்காவில் அவங்க என்ன முறையில் வழிபடணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க ஆடு வெட்டணும்னு நினச்சாங்கன்னா ஆடு வெட்டுறதுக்கு உரிமை கொடுக்கணும், கோழி வெட்டணும்னு நினச்சாங்கன்னா கோழி வெட்டுறதுக்கு உரிமை கொடுக்கணும். அந்த உரிமையை பறிக்கிறதும் தப்பு அப்படிங்கிற விஷயத்த தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. யாருக்கிட்டனா, தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும், தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது எங்களோட உரிமை அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்கள்ல, அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, அதே மதுரையில் அழகர் இருக்கார்ல, அழகரை இன்னைக்கு பெருமாளாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அழகர் ஆற்றுல இறங்க வரும்போது கோவிந்தா கோஷம் போடுறாங்க. ஆனால் அந்த அழகர் கோயில் ஒரு ஆசிவக கோயில், அது ஒரு ஐயனார் கோயில். அதனால தான் அங்கே 18ஆம் படி கருப்பர் இருக்கார். இன்னைக்கு திருமால் கோயிலாக இருக்கிற அழகர் கோயிலை மறுபடியும் ஆசிவக கோயிலாக, ஐயனார் கோயிலாக மீட்டு கொடுப்பதற்கு வழக்கு தொடுப்பீங்களா? கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயில், அது தமிழ் கலவலான ஐயனார் கோயில். இன்னைக்கு ஐயப்பனாக இருக்கிறவரை மறுபடியும் ஐயனாராக மீட்டு கொடுப்பதற்கு வழக்கு தொடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. எதுக்காக இந்த இடத்துல மட்டும் அவங்க வழக்கு போடுறாங்க?
இந்த இடத்துல வழக்கு போடுறது அவங்களுக்கு அரசியல். அந்த அரசியலை மட்டுப்படுத்துகிற வேலை பண்ணாமல் அந்த அரசியலுக்கு கொம்பு சீவி விடுற வேலையை இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க இப்படிலாம் பண்ணுறதுனால தான் இங்கே பிஜேபி வளருதோ. ஏன்னா இவங்க இன்னைக்கு இந்த விளக்கு ஏற்றுறதை தடுத்துட்டாங்களா, உடனே பிஜேபி என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, ஹிந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் தானே உதவி பண்ணுறாங்க. ஒழுங்காக போலீஸ் பாதுகாப்போட அந்த விளக்கு தூணில் விளக்கு ஏற்றிட்டு போகிறாங்களே, அதை பண்ணியிருக்கலாமே. அதே மாதிரி இன்னைக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது தான் எங்களோட உரிமை அப்படின்னு பேசுகிறவங்க அந்த மலையில் இருக்க தர்காவில் ஆடு கோழி வெட்டுறது அவங்களோட உரிமை அப்படிங்கிறத ஏற்றுக்கணும். அந்த ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரணும். அதுதான் மத நல்லிணக்கணம். அப்போ தான் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா, மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.